ஹே ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதை சன் டிவியில் ப்ளூ சட்டை மாறன் மாதிரிலாம் இல்லாமல் ரொம்பவே ஜென்யூனாக ரிவ்யூ பண்ணுவாங்க. சரி, இனி இந்த வாரம் எந்தெந்த படங்கள் திரையரங்குகளில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? அதுவே 10-12 வருஷம் கழிச்சு இப்போ மைக்கை கொண்டு போய் ரிவ்யூ பண்ணுறதுக்காக நீட்டினோம்னா கைஸ், நீங்கள் கிங் காங், டீரெக்ஸ், டைட்டனோபோவான்னு பல கிரியேச்சர்ஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கிரியேச்சரை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டீங்க. இது ஏதோ காமெடி பீஸ்ரா. நீலத்திமிங்கலம், கண்ட்ரோல் கண்ட்ரோல் இருங்க கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் 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 இல்ல திரும்பிதே இந்த மாதிரி சில குரலி வித்தியெல்லாம் காட்டி வச்சிருப்பாங்க. நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கிற சில மூவிஸோடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாங்களா? பொதுவாகவே தலை படமும் தளபதி படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா தலை ஃபேன்ஸ் எல்லாருமே தலையோட படத்தை முதல்ல போய் பார்ப்பீங்க, தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே தளபதியோட படத்தை முதல்ல போய் பார்ப்பீங்க. ஆனால் தலை படத்தையும் தளபதி படத்தையும் ஒன்றா லிங்க் பண்ணி பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. ஆனால் இவர் எப்படி லிங்க் பண்ணியிருக்காருன்னு நீங்களே பாருங்க கைஸ். இன்னும் கடவுள் பாதத்தை தொடலை, பொங்கலை நீ தொட்டுருவேன், அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு. நான் சொல்லிட்டேன், துணிவு இருந்தால் தான் வாரிசு கொடுக்க முடியும், துணிவு இருந்தாதான் வாரிசே கொடுக்க முடியும். இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? துணிவு தானே கேட்காத தல, நீ ஒரு ஆம்பளை பையன் தல, சொல்லு தல, துணிவு தானே கேட்குற. உங்களுக்கு துணிவு இருந்தா தான் சாமாவே அடிக்க முடியும். உங்களுக்கு துணிவு இருந்தா தான் சாமாவே அடிக்க முடியும். அப்புறம் என்னயா சாமா வச்சா தான் வாரிசே கொடுக்க முடியும். அப்ப என்ன இருக்கணும்? துணிவு தான் இருக்கணும். ஆனால் 2 படத்தோட டேரக்டர் கூட இப்படியெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாங்க. இது ரொம்ப புதுசாக இருக்குன்னு, புதுசாக இருக்கு. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. அடுத்த ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குற 98% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு பட்டனை அழுத்தி இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு ரிவ்யூ மேக்ஸ் ப்ராப்ளம், கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் எப்படி மொட்டமான படம் பண்ணால் ஒரு மயிரும் புரியாதோ அதே மாதிரி இந்த ரிவ்யூவை நான் பார்க்கும்போது எனக்கும் ஒரு மயிரும் புரியல கைஸ். போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. இவர் பெரிய சர்ஜன், பேசுகிறது தான் பேசுகிறீங்க, கொஞ்சம் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசக்கூடாதா? இதுக்கு தான் எதை பேசினாலும் பிளான் பண்ணி பேசணுங்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். துணிவுதான் ஜெயிக்கும், ஓகேவா? வாரிசா ஜெயிக்கும், ஓகேவா? அதனால போயிட்டு துணிவு பாருங்க. சாரி ப்ரோ, வாரிசு பாருங்க, வாரிசு தான் தலை. வாரிசுல தளபதி தானே நடிச்சாரு. எப்பயுமே வாரிசு தான், வாரிசை போய் பாருங்க. அதான் ஷார்ட்டா சொல்றேன், தளபதியா தலை தலை. வாய் கொளறி தெரியாம வளரிட்டு நாய் எப்படி சமாளிக்குதுன்னு பாத்தீங்களா கைஸ்? அந்த மாதிரி தளபதி சொல்றேன், தளபதி விஜய் சொல்லாம தளபதி சொல்றேன். என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா, இல்ல தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? இதுக்கு மேல இவன் பேசுறது கேட்டா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் கைஸ். நம்ம அடுத்ததுக்கு போலாம். இங்கே ஒருத்தர் ஸ்க்ரீன்ல தலையை பார்த்துட்டு வந்த வைப்ல தியேட்டருக்கு வெளியில பண்ண அலப்பறையை நீங்களே பாருங்க கைஸ். என்ன படம் வந்தாலும் எங்க படம் தான் இங்க தியேட்டரே ரோகிணியே அமுகம். தலை படம்ன்றது நீ என்ன படத்துல என்ன தியேட்டர்ல ஒன்னாலும் போடு, ஆனா ரோகிணி போது தலை தான். இதுக்கு மேலதான் ஒரு முக்கியமான கட்டமே இருக்கு கைஸ். உங்க மனசை திடப்படுத்திக்கங்க. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. அந்த ஒரே ஒரு வார்த்தையினால அப்ப அவர் உலக ஃபேமஸ் ஆக போறாருன்னு அவருக்கே தெரியல கைஸ். அது என்ன வார்த்தைனா அமுகு டுமுகு அமால் டுமால் தான். இந்த ஒரே ஒரு வார்த்தையினால டான் படத்துல வர்ற ஒரு பாட்டிலே இவரோட வாய்ஸ் வர்ற அளவுக்கு இவர் ஃபேமஸ் ஆயிட்டாருன்னா
பார்த்துக்கங்களேன். அடுத்து நம்ம பார்க்க போற ஒருத்தர் விக்ரம் படத்துல ஆண்டவரை பார்த்துட்டு வந்த வைப்ல தான் கேமரா முன்னாடி இருக்கோன்றதே மறந்து அனிருத்துக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு பிஜிஎம் போட்டதை நீங்களே பாருங்க கைஸ். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோடைய கடைசியில் இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டைம்ஸ் அமேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். கேட்ச் அப் லேட்டர்.